அர்ப்பணிப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அர்ப்பணிப்போம். நம்மை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அன்னாள் சாமுவேலை ஆலயத்துக்கு குருவாக அர்ப்பணித்தார். சக்கரியா யோவானை, திருமுழுக்கு யோவானை ஆண்டுடைய பணி செய்ய முன்னோடியாக அர்ப்பணித்தார். மரியாள் தன்னைத்தானே தன் வாழ்வைத்தானே இறைவனுக்கு இயேசுவை பெற்றெடுப்புக்கு முன்பதாகவே அர்ப்பணித்தார். ஆகவே அமல உறுப்புவையாய் அந்த தாய் இருந்தால் சொல்லி வாசிக்கிறோம். மட்டுமல்ல, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட மகனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்திற்கு தாரை வார்த்தார், இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தார். ஒவ்வொரு அர்ப்பணிப்பிலும் இறைவாக்கு சாமுவேல் வழியாக வெளிப்பட்டது. அன்னாள் சாமுவேலை அர்ப்பணிக்கின்ற பொழுது, சக்கரியா திருமுழுக்கு யோவானை அறிவிக்கின்ற பொழுது இயேசுக்கு முன்னோடியாக இருந்தார். மரியாள் தன்னை அர்ப்பணித்து தனக்கு கொடுக்கப்பட்ட மகனை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது மீட்பு வெளிப்பட்டது. நாமும் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுளின் திருவுளம் வெளிப்படும், ஆண்டவரின் திருவுளம் சித்தம் வெளிப்படும். நாமும் அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நாமும் கடவுளுக்குரியராயிருப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆஸ்வதிப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.